ஃபார்மேஷன் ஆஃப் டபுள் பபிள். இந்த வீடியோவில் பாருங்கள், 2 சோப் பபிள்ஸ் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. இட் ஷேர்ஸ் காமன் சர்ஃபேஸ். அந்த காமன் சர்ஃபேஸில் வர ரேடியஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ரேடியஸ் R2க்கு ஈக்குவலாக இருக்காது கண்டிப்பாக. டயக்ராமில் அப்படி இருக்குது, பட் அப்படி இல்லை. ஏன்னு சொல்கிறேன், இங்கே ஒரு ப்ரெஷர் வரும், P1 வச்சுக்கலாம். இங்கே ஒரு டோட்டல் ப்ரெஷர். ரெண்டு ப்ரெஷரும் சேர்ந்து இந்த ரிசல்டண்டாக இந்த இடத்துல ஒரு கர்வேச்சரை மாற்றிடுவாங்க. காமன் சர்ஃபேஸில் வர ரேடியஸ் மாறிடும். 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் எப்போ கிடைக்கும் தெரியுமா? இங்கே வர்ற ப்ரெஷர் P1 வச்சுக்குவோம், இங்கே வர்ற ப்ரெஷர் P2. இப்போது 2 ப்ரெஷரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது காமன் சர்ஃபேஸ் வந்து ஒரு பிளெயினாக இருக்கும். கர்வேச்சர் இருக்காது, பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும். ஒருவேளை P1 லீட் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஹையர் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா இந்த கர்வேச்சர் என்னவாக இருக்கும்? P1 ஹையர், அதனால் இப்படி இருக்கும். லாஜிக் புரிஞ்சிருக்கும். வெளியிருந்து ப்ரெஷர், அது இன்வர்டு ப்ரெஷர், அல்லது இந்த சர்ஃபேஸ் சேர்ந்து இந்த ப்ரெஷர். இந்த லாஜிக் புரியுதா? கம்ப்ரஸ் ஆகுது. அப்போ வெளியிலிருந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுனால இந்த சர்ஃபேஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கான்கேவாக இருக்கும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. இப்போ இது அப்படியே ஆப்போசிட்டாக யோசிச்சு பார்க்கலாம். P2 அதிகமாக இருந்துச்சுன்னா கர்வேச்சர் இப்படி இருக்கும். P2 அதிகம்னா இந்த டைரக்ஷனில் வர்ற ப்ரெஷர் அதிகம். இதுதான் ஜென்ரலான லாஜிக். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே யாருக்கு ப்ரெஷர் அதிகம்னு பார்க்கலாம். இந்த காமன் சர்ஃபேஸில் இதான் சர்ஃபேஸ் காமனாக. இந்த இடத்துல ப்ரெஷர் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து P2 ப்ரெஷர்னு வச்சுக்கலாம், இது வந்து P1 ப்ரெஷர். ஸோ இண்டிவிஜுவலாக பார்க்கலாம் டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோன்னு. P1 ஈக்குவல் டு அவுட் சைட் ப்ரெஷர். ஏன்னா இது வந்து ஒரு பபிள், ஒரு சோப் பபிள். ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே வந்து ஏர் மீடியம் இருக்குது, வெளியும் ஏர் மீடியம் தான். ஸோ ஃபார்முலா என்ன வரும்னா +4S/R1 வரும். அதே மாதிரி செகண்ட் சர்ஃபேஸ், இந்த ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துட்டோம். இனி செகண்ட் சர்ஃபேஸ் போகலாம். P2 ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் +4S/R2ன்னு வரும். ஒரு பார்த்தாலே புரியும், ஒரு பபிள் வந்து பெரிய பபிள், இன்னொன்று வந்து சின்ன பபிள். யாருக்கு ப்ரெஷர் உள்ள அதிகமாக இருக்குன்னு கேட்டால் ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிற ஆன்சர் வந்து ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு. அப்படி இல்லை. இந்த ஃபார்முலா பாருங்கள், R1 R2 டினோமினேட்டர் தானே இருக்குது. அப்போது R2 கம்மியாக இருக்கனால P2க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த ஸ்மால் பபிளுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சர்ஃபேஸில் கான்கேவ் நேச்சர் இப்படி தான் இருக்கும் சர்ஃபேஸ். பட் நான் கரெக்டாக வரைகிறேன், எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணாது. அதாவது இந்த ப்ரெஷர் இந்த டைரக்ஷனில் புஷ் பண்ணும், இது இந்த டைரக்ஷனில் புஷ் பண்ணும். அதனால் P2 வந்து அதிகமாக இருக்கறனால இப்போ என்ன ஆகும்னு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். இது வந்து அதோட ஆக்சுவல் ரேடியஸ். பட் இது கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுத்ததுனால இந்த சர்ஃபேஸ் கொஞ்சம் மேலே போய் இப்படி இருக்கும். இதோட ரேடியஸ் என்னென்னு கேட்டால் இதை ஃபுல்லாக வரைஞ்சி தான் சொல்ல முடியும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, காமன் சர்ஃபேஸ், இப்படி தான் ப்ராக்டிக்கலி இப்படி தான் இருக்கும். நம்ம பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் ஃப்ளாட்டாக. ரீசன் என்னன்னா, இங்கேருந்து வர ப்ரெஷர் கொஞ்சம் அந்த கர்வேச்சர் கம்மி பண்ணிடும். ஸோ இப்படி இருந்த சர்ஃபேஸை புஷ் பண்ணி இப்படி மாற்றிடும். அப்படி பார்த்தாலும் பாருங்கள், இந்த சைடு கான்கேவா. அப்போ இந்த P2 தான் அதிகம் P1 விட. ஸோ P2 இஸ் கிரேட்டர் தென் P1, ஏன்னா கான்கேவாக இருக்குது. ஒருவேளை கொஸ்டினில் ஃப்ளாட்டாக கொடுத்துட்டாங்க, 2 சர்ஃபேஸ் இப்படி ஷேர் பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 2 ப்ரெஷர் ஈக்குவல், ஐடென்டிக்கல் பபுளாக இருக்கும். அதனால் 2 ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கும். 2 ப்ரெஷர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் தானே இன்னொரு ரேடியஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஹையர் வேல்யூ மைனஸ் லோவர் வேல்யூ, ஹையர் வேல்யூ P2. ஸோ P2 மைனஸ் P1. இப்போ இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் கேன்சல் ஆகிடுமா? 4S காமனாக எடுத்துக்கலாமா? R2 இங்கே R1 இருக்குது. ஸோ ஃபைனலாக 4S இன்ட்டு 1/P2 தான் அதிகம், அதனால் 1/R2 மைனஸ் 1/R1. இது ஜென்ரல் ஃபார்ம் கூட ஒன்று கம்பேர் பண்ணலாமா? ஆக்சுவலாக இங்கே ஒரு கர்வேச்சர் வந்துருச்சா, இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஒரு பெரிய பபுள் ஆயிரும். அப்போது இது வந்து ஒரு புது சர்ஃபேஸாக இருக்குது, ஒரு சோப் ஃபில்மாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ரேடியஸில் மெயின்டைன் பண்ணணும், ரிசல்டன்ட் ரேடியஸில்.
அப்படின்னா ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் P2 மைனஸ் P1. அப்போது இதை நான் இப்படி ஜென்ரல் ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணலாம். டெல்டா P ஈக்குவல் டு 4s பை ரிசல்டன்ட் ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாமா? ரிசல்டன்ட் ரேடியஸ், ஏன்னா இதுதான் ரிசல்டன்ட் ரேடியஸ், இந்த சென்டர்லேருந்து எடுக்கிற ரேடியஸ். இந்த சென்டர் எங்கேயோ இருக்கும், நம்ம சும்மா அப்படியே அசியூம் பண்ணி இங்கே எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கர்வேச்சர் நமக்கு கிடைச்சதுனால 4s பை ஆர் கூட கம்பேர் பண்ணால் இந்த கேபிட்டல் ஆருங்கிற இடத்துல இந்த டேம் இருக்குது. ஸோ ஃபைனல் ஃபார்முலா இவ்வளோ தான். 1 பை கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 1 பை R2 மைனஸ் 1 பை R1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும் ஜென்ரலாக. ஸோ 1 பை ஆர் ஈக்குவல் டு R1 மைனஸ் R2 பை R1 R2. ஸோ கீழே ரெசிப்ரோக்கில் எடுக்கணும். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு R1 R2 பை R1 மைனஸ் R2. பாருங்கள், பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். R1 தானே ஹையர். ஸோ R1 மைனஸ் R2. நீங்கள் அது கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அது ரிலேட் பண்ணி எழுதிங்க. இந்த ஐடியா கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸ், எப்போ கான்கேவ், கான்வெக்ஸ், அதுவே டேரெக்டாக கொஸ்டின் இருக்கும். ஒருவேளை இந்த ப்ரெஷர் டாமினேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கலாம். P1 ப்ரெஷர் டாமினேட் பண்ணியிருந்தால் அது சர்ஃபேஸ் இப்படி இருந்திருக்கும். ஏதோ ஒரு ரிசல்டன்ட்டில் உள்ளே போய் இப்படி இருந்திருக்கும். அப்போ இது கான்வெக்ஸ் சைடாக இருக்கும், இது கான்கேவ் சைடாக இருக்கும். ஸோ இங்கே ப்ரெஷர், இங்கே இருந்து ரிசல்டன்ட் தான் ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஜென்ரல் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான். கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸோட ஐடியா மாதிரி வரும். நெகட்டிவ் வராமல் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸில் வரும். பட் இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் வரும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் சிங்கிள் பபுள். 2 சோப் பபுள் இருக்குது. இது கம்பைன் ஆகி சிங்கிள் பபுளாக மாறிச்சு. ரேடியஸ் பாருங்கள், ஏபி கம்பைன் ஆகி சிங்கிற ரேடியஸ். என்ன கேட்பாங்கன்னா எவ்வளோ சர்ஃபேஸ் டென்ஷன் வருது, இந்த மாதிரி இந்த கொஸ்டினில் இந்த டாப்பிக்கில் மட்டும் நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதனால் நான் வந்து ஜென்ரலாக இது எப்படி அப்ரோச் பண்ணோன்னு சொல்லிடுறேன். அப்புறம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கொஸ்டின் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு லாஜிக் யூஸ் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் μ1, நம்பர் ஆஃப் மோல்ஸ் μ2, நம்பர் ஆஃப் மோல்ஸ் μ3. கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் தான், அல்லது நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான். பாருங்கள், μ1 μ2 ஈக்குவல் டு μ3. அவ்வளோதானே. இந்த ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் புரிஞ்சுட்டு போனால் போதும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சர்வ்டு கம்பைன் ஆச்சுன்னா μ1 μ2 2 ஆட் பண்ணால் μ3 கிடைக்கும். சரி, இதை பற்றி ஃபர்தர் சாப்டர்ஸில் டீட்டெயிலாக பேசுவோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். பட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இங்கே நான் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். PV ஈக்குவல் டு μRT தான் ஜென்ரல் ஃபார்ம். அப்படியா இருந்துச்சுன்னா μ ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் டிவைடட் பை யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு டெம்பரேச்சர். இந்த ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஜென்ரல் ஃபார்ம். இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணால் ஆன்சர் முடிஞ்சிடும், இந்த ஈக்குவேஷன் முடிஞ்சிடும். பாருங்கள், μ1க்கு நான் கண்டுபிடிக்கிறேன். இதோட ப்ரெஷர், இன்சைடு ப்ரெஷர் P1, இதெல்லாமே தெரிஞ்ச குவான்டிட்டிஸ். நம்ம டேரெக்டாகவே போயிடலாம் ஜென்ரலாகவே. பாருங்கள், இதை நான் இங்கே எடுத்து அப்ளை பண்ணால் μ1 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். μ1 ப்ரெஷர் ஆஃப் A, டோட்டல் ப்ரெஷர் இன்சைடு A, வால்யூம் ஆஃப் A டிவைடட் பை R இன்ட்டு டெம்பரேச்சர் ஆஃப் A. பாருங்கள், இது சர்ஃபேஸ் டென்ஷன் உள்ளே வரவே இல்லை. எப்படி கொண்டு வரதுங்கிறது நான் ஃபர்தராக சொல்லிட்டேன். ப்ளஸ் இதை நான் எழுதுனது μ1 யாருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் பபுள் இருந்துச்சு இல்லையா, சோப் பபுள். செகண்ட் பபுளுக்கு அதே எழுதலாம். ப்ரெஷர் ஆஃப் B, வால்யூம் ஆஃப் B பை R இன்ட்டு டெம்பரேச்சர் ஆஃப் B. சேம் டெம்பரேச்சர் தான் டீனே யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஆகுதா. ஸோ அதனால் μ3 என்ன வரும், ப்ரெஷர் ஆஃப் C, வால்யூம் ஆஃப் C டிவைடட் பை R இன்ட்டு டெம்பரேச்சர் ஆஃப் C. காமன் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டாங்கன்னா ஐசோதர்மல் கண்டிஷன்னா இந்த டெம்பரேச்சர் எல்லாம் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி வால்யூம் கண்டுபிடிக்கிறது ஈஸி, 4/3 பை R3. ஆறுங்கிறது ஏ, இங்கேயும் அதே மாதிரி வால்யூம் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இனி ப்ரெஷர் ஏபி இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இந்த ஜென்ரலாகவே இது போயிடலாம், டேரெக்டாக இங்கே எழுதிடுவேன் செப்பரேட்டாக. ஏங்கிற ப்ரெஷர் என்ன வரும், பி இன்சைடு ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ப்ளஸ் 4s பை ரேடியஸ் ஏ. இது என்ன பண்ணான்னு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பிபி வேணும்னா டோட்டல் ப்ரெஷர் அவுட் சைடு ப்ளஸ் 4s பை பி. இனி பிசி ஈக்குவல் டு P0 ப்ளஸ் 4s பை சி.
இதெல்லாம் எடுத்து இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணால் ப்ரெஷர் இருக்குது, இதெல்லாம் அப்ளை பண்ணால் அதே மாதிரி வால்யூம் அப்ளை பண்ணால் காமன் எல்லாம் கேன்சல் ஆகி இந்த எஸ்ஸுங்கிறதான சர்ஃபேஸ் டென்ஷன். எஸ் வந்து உள்ளே இருக்கும், அது காமனாக எடுத்திங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணால் ஆன்சர் வரும். பட் இது ஃபார்முலாவாக நீங்கள் படிக்கிறதை விட பெட்டர் இது ஒரு ப்ரொசீஜராக தெரிஞ்சு வச்சுக்கலாம். 2 ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போங்க டைரக்ட்லி. ஒன்று வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், அப்புறம் PV = μRT. இந்த 2 ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டாலே இந்த டெரிவேஷன் அப்டைன் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் கேட்கலாம், C வேல்யூ எவ்வளோ வந்துச்சு அல்லது μ3 வேல்யூ எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் இருக்கலாம். என்ன கேட்டாலும் இந்த ஒரு ஃபார்மேட்டை மைண்டில் வச்சுக்கணும். ஜென்ரல் கேஸ் அப்புறம் என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட்லி உங்களுக்கு ஐசோதர்மல் கண்டிஷன் தான் தருவாங்க. ஸோ அதனால் இந்த டெம்பரேச்சரே காமனாக இருக்கும், கேன்சல் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது R காமனாக இருக்கும், அதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த ஐடியல் கேஸை பற்றி ஃபாதர் சாப்டர்ஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே படிக்கலாம். கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா ஸோ இதை எழுதி வச்சுங்க. இந்த குவான்டிட்டிஸை இண்டிபெண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர் இது எல்லாமே அவங்க தருவாங்க, இல்லை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து அப்ளை பண்ணி எழுதுனா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும்.